வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குஹன். இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா பணத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது மணி. ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச் டோன்ட் சேவ், தே இன்வெஸ்ட். பணக்காரங்க எப்போவுமே அவங்க காசை வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க, அவங்க காசை மல்டிப்ளை பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணி. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை, 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ, இன்றைக்கி 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து மளிகை கடையில் போய் 1 கிலோ அரிசி வாங்கினீங்க, இன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா எவ்வளோ விலை? டிஃப்ரென்ஸ் ஹியூஜாக இருக்கும். அன்றைக்கி வாங்கினதுக்கும் இன்றைக்கி வாங்கினதுக்கும் எவ்வளோ காசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 7.5% ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த 2022 வந்து 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அதே பொருள் அடுத்த வருஷம் 107 ரூபா கொடுத்தா தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்து 2022 100 ரூபா சேமித்து வச்சிங்கன்னா அந்த பொருளோட வேல்யூ வந்து 93 ரூபா ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி sin θ = cos θ / tan θ × 43 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லித்தரக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வச்சு, இது வந்து நானே ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து நான் ஸ்கேம் 1992 ஒரு வெப் சீரிஸை பார்த்து அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய வந்து ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் கிரிப்டோ கரன்சி, இதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு வந்து லைனாக சீரியஸாக வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் எபிசோட் வைங்க, நாளைக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி போடுறேன், அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி போடுறேன், அடுத்து கிரிப்டோ பற்றி போடுறேன், அடுத்து வந்து வேறு என்ன நான் ஃபஞ்சிபிள் NFT பற்றி போடுறேன். அது மாதிரி நிறையா சீரிஸ் இருக்குது. நான் லைனாக போட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் ப்ராஃபிட் வரல. இன்வெஸ்ட் பண்ணி பண்ண தப்புகள் வச்சு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்து உலகத்திலேயே டாப் 3 பணக்காரர் லெவலுக்கு போயிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட். அவர் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அவர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேஸில் பண்ண முடியும்? ஒன்று லேண்டில் பண்ணலாம், இல்லை கோல்டில் பண்ணலாம், இல்லை வந்து ஷேர் மார்க்கெட் கம்பெனிஸ்க்கு வந்து ஷேர் போட்டு அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு அதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் வந்து மணி ரிலேட்டடான வீடியோ நிறையா போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சீஸ்.